மாட்டு பண்ணை வச்சிருக்கவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூ, பெரிய இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா பால் கறக்கிறது தாங்க. பால் கறக்க ஆளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஆள் கிடைச்சாலும் அவங்க அதிக அளவு சம்பளம் கேட்கறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா தாங்க நம்ம ஏஆர்ஜி கொண்டு வந்திருக்காங்க பால் கறவை இயந்திரம். ஒரு மிஷின் 2 மிஷின் இல்லைங்க, மொத்தமா நம்ம 4 மாடல்ல பால் கறவை இயந்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மினி மில்கிங் மிஷினுங்க. 1ல இருந்து 5 மாடு வச்சிருக்கவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க. அது அடுத்து பாத்தீங்கன்னா ட்ராலி மில்கிங் மிஷினுங்க. இது நீங்க 5ல இருந்து 10 மாடு வச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்டி மில்கிங் மிஷின் சொல்லுவாங்க. இது 10ல இருந்து 20 மாடு வச்சிருக்கவங்களுக்கு உதவியா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு மில்கிங் மிஷினுங்க. 20 மாட்டுக்கு மேல வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பக்கெட், டபுள் பக்கெட், ட்ரிபிள் பக்கெட் வரைக்கும் இருக்குங்க. அதனால நீங்க 40-50 மாடு வச்சிருந்தாலும் இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏஆர்ஜியோட மில்கிங் மிஷினுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வாரண்டி கேரண்டி இருக்குங்க. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேருங்க சார்? லோகேஸ்வரன். எங்க இருங்க சார் வரீங்க? திருப்பூர் அழகுமலைங்க. ஓகேங்க சார். நம்ம கம்பெனி எப்படிங்க சார் தெரியும்? நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா பார்த்து அப்புறம் கருப்புசாமி வந்து நம்மளுக்கு அந்த ஃபேரில் கொஞ்சம் நல்லா அப்ரோச் பண்ணார். ஆமாம் ஆமாம். அப்போது நல்லா பண்ணிவிட்டு அப்போ ஆக்சுவலாக வந்து நான் ட்ராலிக்கு தான் வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ட்ராலிக்கு பாட்டு அப்புறம் நம்ம இன்னொன்று ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. 10 மாட்டுக்கு சரி இந்த இது பண்ணிக்கலாம், பெஸ்டி மில்க் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி ப்ளஸ் வந்து கஸ்டமைஸ் கேட்டிருக்கிறோம். ஓகேங்க சார். புதுசாக அந்த டைம் வந்து பெட்ரோலும் ப்ளஸ் வந்து கரண்ட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனாக கேட்டு பண்ணிக்கலாம். ஹை ப்ரெஷர் பம்புங்க. ஓகேங்க. அதனால வந்து இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கையில் பால் கறக்கிறதுக்கும் இந்த மாதிரி மிஷினில் பால் கறக்கிறதுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸுங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோனுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கிறாங்க, போகிறாங்க, நம்பவே முடியாது. இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு இருக்குவாங்கன்னு தெரியாதுங்க. ரெண்டாவது வந்து மாடு எச்சாகிட்டே இருக்குதுங்க. இப்போ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா 5 மாடு தான் கறக்க முடியும். அதுக்கு மேலே வந்து இப்போ என்னென்னா 6 மாடு 7 மாடு போகும்போது குவான்டிட்டி கம்மியாயிடும். மிஷினாக பிரச்சனை இல்லைங்க. ஸோ அதனால் வந்துட்டு 10 மாட்டுக்கு கொண்டானது இது பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு அதிக வச்ச ஒரு மாட்டுக்கு வரும்னு வச்சுங்களேன், வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை. அதுக்காக தான். சரிங்க சார். இப்போ இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுனால மாட்டுக்கு இந்த மாதிரி ஆபத்து வருது, அதாவது இந்த மடி ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார்? அதெல்லாம் இல்லைங்க. நாங்கள் வந்து ஒரு 8 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து சக்கேஷன் நல்லா தான் இருக்குதுங்க. அதெல்லாம் ஒன்றுமே யூஸ் பண்ணல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பால் கையில் கறக்கிறத விட இது பெஸ்ட்டு. உங்களுக்கு 4மே சக்கேஷன் அட் அ டைம் சீக்கிரம் ஆகுங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே மவுத் ஓப்பன் ஆகும். ஆமாம். இப்போது இது 2 கறந்துட்டு இருக்கும்போது அதை அடைச்சிக்குங்க கையில் இருக்கும்போது. ஸோ இது பெஸ்ட். இது ஓகேங்க சார். நம்ம டெமோவில் காட்டினாங்க சார்? நம்ம டெமோவில் காமிச்சாங்க. டெமோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பண்ணி கொடுத்துக்கு டெலிவரி கொடுத்தது அதெல்லாம் பார்த்துக்குறாங்க. அதெல்லாம் காமிச்சாருங்க. அதெல்லாம் ஓகே. விலையில எப்படிங்க சார்? கரெக்டாக இருக்குங்க? கொஞ்சம் நல்லாவே பெஸ்ட் பண்ணி கொடுத்தாருங்க. ஓகே. நல்லா அதில் ஒன்றும் பிரச்சனை. அவரும் ப்ளஸ் வந்து இன்னும் மேனேஜரும் நல்லா கொஞ்சம் பெஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்க சார். நம்ம மிஷின் மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமாங்க சார்? கண்டிப்பாக. எங்கள் ஏரியாவில் நாங்கள் தான் ஏஆர்ஜி ஃபஸ்ட்டுங்க. ஓகே. ஓகே. தேங்க்யூ. எனக்கே அந்த மாதிரிலாம் முதல்ல இருந்தது. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே பார்க்கும்போதும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி இது ஒர்க் ஆகுது, பல்சேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்து ஒரு ஃபஸ்ட் டைம் மாட்டுறப்போ இது மாதிரி நடக்கும்ல. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, மாறும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது மாட்டு பழக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் மாட்டி விட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம். அந்த டைம் வந்தால் மறுபடியும் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வருவோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணல இப்போ வரைக்கும். ஓகேங்கண்ணா. மாடு இந்த முரண்டு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே மாட்டினா அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் கையில் கறந்துட்டு நம்ம எடுத்துனையுமே அது போய் மாட்டோம்னா கண்டிப்பாக 2-3 டேஸ் கொஞ்சம் ஆட்டம் போடும். அது ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. ஓகேங்கண்ணா. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இப்போ சேல்ஸ் டீம் நீங்கள் வாங்குறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணது அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்களா உங்களை? ஓகே. நான் ஆக்சுவலாக ஒரு என்கொயரி பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். சேல்ஸ் சப்போர்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமே பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸும் சர்வீஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்ன எப்படி பண்ணணும் ஏதுங்கிறது எல்லாமே நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவோ ஏதாச்சும் டவுட்னாலும் போட்டாலும் எனக்கு அப்போயே இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்படி இல்லைனாலும் எனக்கு எதனா டெக்னீஷியன் அங்கே லைவில் ஃபீல்ட்லேயே வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது எதுவும். ஓகேங்கண்ணா. நம்ம கம்பெனியை பற்றி வெளியே சொல்லாமண்ணா, வெளியே மக்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் இல்லை, கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஆஃப்டர் சேல்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து உங்கள் டீம் வந்து எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே. தேங்க்ஸ். ஓகே. தேங்க்யூ.
தமிழ்நாட்டிலே முதல்ல மில்கிங் மிஷினுக்கு இன்பில்ட் ஆயில் பம்ப் கொண்டு வந்த நிறுவனம் நம்ம ஏஆர்ஜி தாங்க. மற்ற நிறுவனம்லாம் 17 mm திக்னஸ்ல லைனர் 240 cc லக்லா 20 லிட்டர் மில்கிங் கேன் கொடுத்துக்கிட்டு இருந்த டைம்ல நம்ம ஏஆர்ஜி தாங்க 27 mm லைனர் 320 cc லக்லா 25 லிட்டர் மில்கிங் கேன், அதுவும் எஸ்எஸ் கிரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கரண்ட் யூஸ் பண்ணி பால் கறந்துக்க முடியுங்க. அதே மாதிரி பெட்ரோல் யூஸ் பண்ணி பால் கறந்துக்கிற மாதிரியும் நம்ம கிட்ட மில்கிங் மிஷின் அவைலபிளா இருக்குங்க. நம்ம ஓன் மேனுஃபேக்சரர் அப்படிங்கறதுனால நம்ம கிட்ட ஸ்பேர்ஸ் எப்பயுமே அவைலபிளா இருக்குங்க. 1 year ஃப்ரீ சர்வீஸ் பிளஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இத்தனை கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம மிஷின் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு அர்த்தங்க. உங்களுக்கு இந்த மில்கிங் மிஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற சேல்ஸ் டீம் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. பஜாஜ் இஎம்ஐ இருக்குங்க, நீங்க அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. விவசாய இயந்திரங்களை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நம்ம ஏஆர்ஜியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உதவியா இருக்குமோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க.